சார் உங்களுக்கு யாருக்குமே கிளி 3 சீட் எடுக்காது, இதுக்கு உங்களுக்கு மட்டும் 3 சீட் எடுத்துருக்குது. அதெல்லாம் 3 வழி போய் சாமி கும்பிடுவாங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம தப்பிச்சிருக்கோம். எப்படி அதுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். முதல்ல அவரு இங்க வந்தாரு இல்லைங்களா, அதுக்கு கண் தெரியாது, ஆளுக்கு நிறைய பொறுத்து என்ன பிடிச்சு இருந்தாலும் வெளியில வந்து நின்னாலும் இப்படின்னு பார்க்கும். அதுக்கு அதோட வேலை என்னன்னா அது கொத்தி ஒரு சீட்டை எடுத்து கேட்கறானே, என்ன வந்து எடுத்து கொடுத்து போயிடலாம் உள்ள போறது வர்ப்புல இருக்கு. அது ஆங்காரமா இருக்கும் 3 எடுத்து அவன் கேட்பான், அந்த கேட்பாரு இன்னும் எல்லாம் இப்படி இருக்குது, நீ கிளி வளர்த்தி எப்படி நீ லட்சமா வச்சுக்கிற. கிளி வந்து 3 எடுத்துருக்குதுங்க சார், உங்களுக்கு அதிர்ஷ்டம் யாரும் நீங்க எடுத்தது இல்ல, உங்களுக்கு எடுத்துருக்குது. நீங்க அதனால என்ன பண்றீங்க, இந்த 3 ஓபன் பண்ணலாம்னா அது லட்சுமி வரும், விநாயகர் வரும், ஒரு முருகன் வரும். இந்த 3 தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்குது. தொட்டு அப்போ சொல்லி அந்த ஒரு சொல்லுங்கள். அப்ப இந்த வரிகளை எப்படிங்களா சார் எங்க வாழ்க்கையில அப்படியே சொல்றோமா சார், இந்த இடத்துல நீங்க பெரிய மன்னோட ரதியே உட்கார்ந்து அவர் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா மனிதன் நான் நினைச்சேன், ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்க வரீங்க. இந்த உலகத்துல யாருமே பணக்காரர் கிடையாது, நீங்க அதை யோசிச்சுங்க. யாராவது பணக்காரர் கையுங்க சார், பணக்காரர் உலகத்துல யாரும் சொல்லுங்க, யாருமே இல்ல சார். பணக்காரே கை காட்டுங்க. ரைட்டு, அம்பானியோட அப்பா சீரோ பாயிண்ட் தானே, அப்ப யார் பணக்காரு? ஆனா அப்படி விட மாட்டா சார் யாரு. ஒரு செகண்ட் பிடிங்கிருவான். அதனால இயற்கைக்கு மீறி யாரும் போக முடியாது, எல்லாம் சாதாரண லெவல். அப்பயே சார் பணத்தை தேடி ஓடணும். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது. எப்படி இதுல என்ன சார், இதுல பெரிய நாம நீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நாம கிரகத்தை கட்டுப்பட்டு வாழுங்க, பெத்த தாய் வந்து கட்டுப்பட்டு வாழுங்க. யாருமே பணக்காரர் கிடையவே கிடையாது. அந்த பணக்காரங்க நிறுத்தி சொல்லுங்க, பணம் கார், கார் வந்து பணம் இருந்ததுனால கார், அதனால பணக்கார். ஐயா தான் வராரு அப்படிங்களா? சரி ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்க வந்தது. பணம் இருந்தால் பணம் சேர்த்து சொல்லுங்க. சார் பணக்காரர் பணக்காரன்னாங்க, நிறுத்தி சொன்னீங்கன்னா பணம் பிளஸ் கார். அப்ப காசு அதிகமா வந்தாங்க கார் வாங்கி போவாரா, கார் வாங்கிட்டு போவாரா? அதனால அந்த காலத்திலே பணக்கார கட்டுங்க. இதுதான் பணக்காரர் வந்தது அவங்களுக்கு, வேற எதிரையுமே வார்த்தையிலேயே எனக்கு உன் கை நம்பி உயர்ந்திடப்பார், உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ளே சக்தி இருக்க ருசிப்பட படிப்பார். அதான் பணக்கார். எனக்கு ஐயா வேறெல்லாம் ஒண்ணுமே. அப்ப நம்ம ஜாதகத்துல தேடாத செல்வமே கிடையாது, எல்லாமே ஒரு ரூபாயிலிருந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னா என்ன காரணம்? ஜோதிடத்துல பரிகாரங்களை வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஆக்டிவேட் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும் சார். நீங்க நல்லா பாருங்க, கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையில கொண்டு போறேன்னு ஒரு வாக்கு சொன்னாங்களா இல்லையா? காக்கா பிடிச்சன்னு பேர் வந்தது காரணமே கால் கை, காலப்போக்குல காக்கை, அப்ப காக்கா பிடிச்சன்னு வந்துருச்சு. பழமொழிக்கே மாத்திட்டாங்களே. அப்ப காக்கா பிடிச்சன்னு வந்ததுக்கு ஒரு காலத்துல கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையில கொண்டு போறேன்னு சொன்ன வார்த்தை காக்கா பிடிச்சன்னு பேர் வந்துருச்சு. எப்படி ஊரமொழி ஊட்டி வளர்த்தா தம்பியோட தானா வளருமா? அது என்ன லாஜிக்கு? ஊரமொழியில தெருவிழை ஊட்டி வளர்த்தா வளராது. கல்யாணம் வச்சுட்டு வந்தா அந்த வீட்டுல ஊரம்பொழு அதுதான். அதுக்கு வாயு வயிறுமா கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா பழங்களை இந்த மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எடுத்து மாமியா வந்து ஊராம்பளை கூட்டி விடு, வயிற்றுல வளர்றது உங்களுல, அதனால ஊராம்பளை கூட்டி விட்டா உங்களுள்ள தானா வளரும் சொல்லி வச்சாங்க. கண்டா நீங்க தெருவிழை மாத்தி விட்டாங்க சார். என்ன தூக்கவே தூங்கவே இல்லையே, நானு சாப்பிட்டு ஒரு சோதனை இருக்காது சார். அப்படியா சார்? இண்டஸ்ட்ரியிலே தூங்குறீங்க சொல்லு. ஏன்னா அந்த ஜோதிடம் பாருங்க, அந்த ஜோதிடம்ங்கிறது அது எப்படி பேர் வந்து முதல்ல ஜோதிடம்ங்கிறது ஜோதிச்சு திடமா சொல்லி அந்த ஜோதிடம்னு சொன்னோம். இப்ப ஜாதகம் பார்க்கிறவங்க உங்ககிட்ட ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா உங்களுடைய ஞான கண்ணுக்கு அது ஜோதி, என்னங்க ஜோதி
இல்ல ஜோதிடம் வந்து ஜோதி வந்து உங்களுக்கு திடமா தெரியுமா சார்? உங்களுடைய அந்த நவகிரகத்தினுடைய ஒளி இருக்கிறத ஜோதி, அது இடம் அந்த ஒரு இடத்துல தெரியுதா? அத ஜோதிடம் சார். எப்படி நீங்க ஜாதகத்தை கொண்டு வருவீங்கல்ல, ஜோதி தெரியுதா? அந்த ஒளி வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிகளும் சேர்ந்து உங்க ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் நீசம், அந்த கிரகம் உச்சம், அந்த கிரகம் பகைன்னு சொல்லி அது ஜோதி வடிவத்துல அந்த ஒளிகளை வந்து ஜோதி ஒரு இடத்துல தெரியுதா? அதனால ஜோதிடம் எப்படிங்க? அப்போ இனி நம்ம ஜோதியா நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்ப வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை. நம்ம டைட்டில் அதான். இந்த அடுத்த பிறகு என்னைக்காவது ஒரு நாள் சுபமாரிமுத்தர் ஒருவர் இந்த நாமக்கலுக்கு வந்து ஐங்கரன் ஐயாவுடைய இடத்துல நமக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதையும் நாங்க எடுத்துக்கிட்டு பின்பற்றி வரோம் அப்படின்னு சொன்னா இறைவன் நம்மளுக்கு நன்மை எழுதி வைப்பார். கரெக்டா இல்லைங்களா? அது போதுமே. ஐயா பணம் போறதை சம்பாதிச்சிடலாம், பேர போறதை சம்பாதிக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியா வரக்கூடிய சாதாரண ஒரு ஏழை அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல, ஒரு கடன் அடைக்கணும். இந்த கடன் மட்டும் வாழ்க்கை முடிஞ்சதுன்னா நான் நல்லா இருப்பேன்னாங்க. புல்லாங்குழல்ல நாட்டு சக்கரை போட்டு செவ்வாய் மணிக்கு மழை காலத்துல பொறிச்சடி அன்னிலிருந்து ஒரு கடன் குறையும் நம்ம குறைஞ்சிச்சேன் சார். புரியல? புல்லாங்குழல் சார், புல்லாங்குழல்ல நாட்டு சக்கரை போட்டு மழை காலத்துல போய் பொறிச்சு வைங்க. புல்லாங்குழல் பாத்துக்கீங்களே இல்லையா? பொங்கி அதுக்கு நாட்டு சக்கரை உள்ள போடுங்க, போட்டு போய் மழை காலத்துல பொறிச்சிருங்க. முருகன் கோயில் பக்கத்துல மேல ஒரு கருப்பட்டியோ அல்லது அந்த கருப்பு சக்கரையோ துணி போட்டு மண்டலுக்கு ஒரு 6 விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுலாம். இன்னையோட என் கடை போகுது மறுபடி வந்து சார் உங்க கடனை அடக்கம் பண்றீங்க மறந்து கூடாது. 6 விளக்கு மேல ஏத்திக்குவாங்க சார். 6ஆம் கடன் சார், கடனை அடக்கம் பண்றீங்க மறந்துடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. புரியுதா? எத்தனை ஓட்டை இருக்குது? வெரி குட். கடன் எத்தனை மேடம்? அதனால அதுல வைங்க என்ன 6 முருகன் கோயில்கள் கந்த சஷ்டி 6 உடைய இது சார். கரும்பு சக்கரை கருப்பட்டி என்ன கிரகம்? கரும்பு சக்கரையும் கருப்பட்டி என்ன கிரகம் சார்? கருப்பட்டி என்ன கிரகம்? இல்ல குரு குரு சார். மண்டவெல்லம் என்ன சார்? மண்டவெல்லம் என்ன? செவ்வாய். சாரி சார், எல்லா கிரகத்தையும் செவ்வாய் எல்லாம் போய் செவ்வாய் வச்சிருக்காங்க நம்ம புதுசா. செவ்வாய் சார். உலக சூரியன் அல்லவா சார்? தலை சூரியன் அல்லவா? மண்டவெல்லாம் பேர் இல்லை நம்ம ஊர்ல. மண்டையில தலை யாரு? சூரியன் தானே. அதைய உடைச்சுட்டானே உங்களுக்கு சக்கரை கருப்பட்டி எல்லாமே வருது. உடைச்சவங்க எல்லாம் பண்ணிடுறீங்க. அப்ப உங்களோட கடன் யாருடைய கடன்? சூரியன் தான் தந்தை வழி கடன். அந்த தந்தை வழி கடனுக்கு தான் சக்கரைய கருப்பு சக்கரைய அதை உதுத்து எல்லாம் கொட்டி விட்டீங்கன்னா அப்படியே எறும்பு வரும். ஆஹா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்துருக்காங்க, பிரமாதமான உணவு, நம்ம எல்லா இனத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்டு அவர் என்ன பிரச்சனைக்காக இதை கொண்டு எங்களுக்கு பரிகாரமா செஞ்சுட்டு போனாரோ அந்த கடன் நிவர்த்தி ஆகிட்டு 1000 பேர் சாப்பிட்டு வாழ்த்துனான். இந்த ஆத்மா வாழ்த்துனே அந்த கடன் தீட்டு சார். அந்த காலத்துல இயல்புக்கெல்லாம் நான் துரோகம் செய்யுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப இயல்புக்கு